ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸஸ் வந்து குறைய போகுது ஜிஎஸ்டியில். அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி நார்மலாக வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸஸ்லாம் குறையும். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் வந்து குறைய போகுது. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ மத்திய அரசு ஜிஎஸ்டி அப்படிங்கிற வரி வந்து போட்டிருக்காங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து 4 ஸ்லாபாக வந்து இருந்தது. அதாவது 5%, 12%, 18%, 28%ங்கிற 4 ஸ்லாப் இருந்தது. அந்த 4 ஸ்லாபை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 ஸ்லாப் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 5% வரி அல்லது 18% வரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சில லக்ஸரியஸ் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் வந்து 40%, அதுக்கப்புறம் அந்த பான் குக்கா இந்த மாதிரியெல்லாம் வந்து போதைப் பொருட்களுக்கு 40% வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து எல்லா பொருளுக்குமே வந்து 5% அல்லது 18% தான் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸஸ் பார்த்திங்க அப்படின்னா, சிமெண்ட்டுக்கு வந்து 28% இருந்த ஜிஎஸ்டி இப்போ 18% வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதனால் வந்து சிமெண்ட்டோட ப்ரைஸ் வந்து பர் பேக்குக்கு வந்து 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து செங்கலுக்கு 12% இருந்த இந்த ஜிஎஸ்டி வரி 5% வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால் செங்கல்லையும் வந்து நமக்கு விலை கம்மியாக இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. இந்த செங்கல் எல்லாமே வந்து ஜிஎஸ்டி பில்லோட வர செங்கலுக்கு தான் வந்து சூட்டபுளாகும். ஒரு சில செங்கல்லாம் வந்து ஜிஎஸ்டி இல்லாமே கொடுக்குறாங்க சேம்பரில். ஸோ அதுக்கு இது சூட்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் வந்து அதை வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. அடுத்தது மண் மற்றும் சுண்ணாம்பு கலவை கற்களுக்கு வந்து 12% இருந்த ஜிஎஸ்டி வரி வந்து இப்போ 5% குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரைனைட், மார்பிள் அப்படிங்கிற கல்லுகளுக்கெல்லாம் வந்து, அதாவது அந்த பாறைகளுக்கெல்லாம் வந்து 12% இருந்த ஜிஎஸ்டி வரி இப்போ 5% வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதனால் வந்து கிரைனைட், மார்பிள் எல்லாமே வந்து நமக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து மெயினாக பார்க்குறது என்னென்னா, எல்லாமே ஜிஎஸ்டி பில்லோடு போடுற கடைகளில் மட்டும்தான் வந்து நமக்கு ரேட்டு குறையும். ஜிஎஸ்டி இல்லாமல் வந்து நிறையா பேர் வாங்கிட்டுருக்காங்க. நம்ம பெரும்பாலும் கடைகளில் வந்து ஹோல்சேலாக எடுக்கிறப்போ ஜிஎஸ்டி போடாமல் நம்ம வந்து ஃபேக்காக வாங்கிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு பெருசாக லாபகரமாக இருக்காது. பட் ஆனால் ஜிஎஸ்டியோடு வாங்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து லாபகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் கொடுத்தாலும் வந்து அவங்க ஜிஎஸ்டி கட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம கம்மியாக வந்து கட்டினா போதுமான. அடுத்து வந்து டைல்ஸு, இரும்பு கம்பி, பெயிண்ட்டு. ஸோ இது வந்து 3 முக்கியம். ஸோ அதாவது நமக்கு ஸ்டீலு, டைல்ஸு, பெயிண்ட்டு இதுக்கு எதுக்குமே வந்து ஜிஎஸ்டியில் எந்த மாற்றமும் செய்யலை. அதாவது ஆல்ரெடி இருக்கிற 18%லேயே தான் வந்து தொடரும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டும் செங்கல்லையும் வந்து நமக்கு ரேட்டு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால் வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸஸ் கம்மியாச்சு அப்படின்னா டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைனாக தான் நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து 2000, 2100, 2200 போயிட்டுருக்கிற டைமில் ஸோ இது வந்து நமக்கு ஒரு கொஞ்சம் வந்து டவுன் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.